ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான முகின் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி முகின் ட்ரெயின் ஆர்க் வந்து மூவியா தான் ரிலீஸ் ஆச்சு. அது நெறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா மூவியில காமிக்காத நெறைய விஷயங்கள வந்துட்டு எபிசோட்ஸ்ல வரும்போது காமிச்சாங்க. ஒருவேளை நீங்க முகின் ட்ரெயின் ஆர்க் மூவிய பார்த்திருந்தீங்க அப்படின்னாலுமே, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். ஏன்னா இதுல இருக்க ஒரு சீன் கூட அந்த மூவியில வந்திருக்காது. ஒருவேளை நீங்க முகின் ட்ரெயின் ஆர்க் மூவிய பார்த்திருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இந்த எபிசோட்ஸ பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். நெறைய விஷயங்கள நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம போடுற எபிசோட்ஸயாச்சும் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயர் முகென் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 1. இப்போ ஒரு ட்ரெயின நமக்கு காமிக்கிறாங்க. அதுல இருக்க கண்டக்டர் வந்து ஏதோ ஒண்ண பார்த்து பயப்படுறாரு. நம்ம வூட்ல தான் டிடி ஏறும்போ, அங்க அவ கண்டக்டர் தான். அந்த கண்டக்டர் யாரோ அந்த ட்ரெயின்குள்ள கொலை பண்றாங்க. இந்த இடத்துல இந்த அனிமியோட நேம போடுறாங்க. நெறைய பேர் மிஸ்ஸிங்ன்னு நெறைய போஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்லயே அது வந்திருக்கு. டீமன் ஸ்லேயர் கோர்ஸ்ல இருக்க ஒருத்தன் நூடுல்ஸ் ஷாப்புக்கு போறான். அங்க பார்த்தா ரென்கோக்கு உட்காந்துருக்கான். நூடுல்ஸ் சாப்பிட்டு டேஸ்டி, டேஸ்டி அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். ஃப்ளேம் ஆசிரா நான் உங்கள தான் மீட் பண்ண வந்தேன்னு அவன் சொல்லவும், மாஸ்டர் நான் சாப்பிடுற இதே பவுல்ல இவனுக்கு ஒண்ணு குடுங்க. அது போக எனக்கும் இன்னொரு பவுல் கொண்டு வாங்க அப்படின்னு ரென்கோக்கு சொல்லுவும். என்ன நல்ல பசியா? அப்படின்னு கேட்கறாரு. ஃப்ளேம் ஆசிரா நீங்க மட்டும் இல்லன்னா நம்மளால நேத்து அந்த பொண்ண காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு ரென்கோக்கு பார்க்க வந்தவன் சொல்லுவான். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு ரென்கோக்கு கேட்கறான். இப்ப பரவாயில்லன்னு பார்க்க வந்தவன் சொல்றான். ரென்கோக்குக்கு அந்த மாஸ்டர் ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு ஃப்ரீயா குடுக்குறாரு. உண்மையிலே நூடுல்ஸ் சூப்பரா இருக்குன்னு பார்த்துக்க வந்து சொல்லிட்டு, இந்த மாரி டேஸ்ட்டா வைக்கீங்கன்னா நீங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல கடை போடலாமேன்னு கேட்கறான். நான் இந்த இடத்துலயே இருந்துக்கிறேன். ட்ரெயின் ஸ்டேஷன்ல நெறைய விஷயங்கள் பயங்கரமா நடக்குது. தி ஸ்லாஷர் அப்படிங்கிற ஒரு டீமன் கண்டக்டர ட்ரெயின்குள்ளேயே வச்சு கொன்னுட்டு இருக்கு. 40 பேர் ட்ரெயின்ல மிஸ் ஆயிருக்காங்க. தடயமே இல்ல அவங்க எங்க போயிருக்காங்க நியூஸ் பேப்பர் வாட்ச் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ளேம் ஆஷிரா நானும் உங்ககிட்ட இத பத்தி தான் பேச வந்துரும். அந்த அந்த முகின் ட்ரெயின் அத நம்மள ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கண்டக்டர் இறந்து போனதுனால, அது ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கு. ரென்கோக்கு சாப்பிட்டு டேஸ்டி அப்படின்னு கத்திட்டு அங்கருந்து கிளம்புறான். நம்ம இப்பயே ட்ரெயின பார்க்க போறோமான்னு கேட்கவும், ஆமா. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷன போய் பார்ப்போம் அப்டின்ட்டு ரென்கோக்கும் அவனும் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் விக்கிற ஒரு கடை இருக்கு. வியாபாரம் நல்லாவே நடக்கலன்ட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு சோகமா இருக்கா. அவங்க பாட்டி ஆறுதல் சொல்றாங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் விக்காததுக்கு நீ ஒண்ணும் காரணம் இல்ல. அந்த டீமன்ஸ்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அம்மா வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்க. எனக்கு அப்பா வேற இல்ல. அம்மாக்கு செலவு பண்றதுக்கே காசு நெறைய தேவைப்படுது. நீங்க என்னடான்னா இல்லாத டீமன் இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அவ டென்ஷன் ஆவுறா. ரென்கோக்கு அங்க போயிட்டு நான் ஒரு டீமன் ஸ்லேயர் அப்படின்னு அவன் சொல்லவும், இவரு என்ன டைரக்ட்டா அவங்க கிட்ட போய் சொல்ட்டாரு அப்படின்னு கூட இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு டீமன்ஸ் மேல நம்பிக்கை இல்லாதனால இவன் இப்படி சொல்லவும், அந்த பொண்ணு ஏதோ தப்பானவன்னு நெனச்சுட்டு பயப்படுறா. நீ இப்படி பயந்து நடங்குனா கையில இருக்க பன்னு கீழ விழுந்துரும்ன்னு சொல்லுவும். அத தூக்கி அவன் மூஞ்சிலயே அடிக்கிறா. அத அவன் எடுத்து சாப்பிட்டு டேஸ்டி அப்படின்னு எப்பவும் போல கத்துறான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கும். அவங்க பாட்டி வந்துட்டு, "அவ ஒண்ணும் தப்பானவலாம் கிடையாது. நீ பயப்பட தேவையில்ல" அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. "என்ன மன்னிச்சிருங்க சார். அந்த ஸ்லேஷர் இன்சிடென்ட்லேருந்து வியாபாரம் நல்லா போல" அப்படின்னு சொல்லவும், "பரவால்ல. உங்கள பார்த்தாலே தெரியுது. காலையில விடியிற வரைக்கும் எல்லாருக்காகவும் சாப்பாடு இந்த இடத்துல வித்துட்டுருக்கீங்க. உங்கள மாரி ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இந்த மாரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. எத பத்தி கவலைப்படாதம்மா தைரியமா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரென்கோக்கு கிளம்பவும், "சார் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கிறீங்களா?" அந்த பொண்ணு கேட்கறா. "நான் மொத்தத்தையும் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு வரான். "என்னோட ட்ரீட்ன்னு மத்தவங்க கிட்ட போய் குடுத்துரு" அப்படின்ட்டு ரென்கோக்கு அங்கருந்து கிளம்புறான். ஆனா அவரு எதுக்காக மொத்த லஞ்ச் பாக்ஸையும் வாங்கிக்கிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு இந்த பொண்ணு யோசிக்கிறா. எனக்கு ஏதோ தப்பா படுது. நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஒரு ட்ரெயின காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. இந்த ட்ரெயின்குள்ளயே கண்டக்டர் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்ப அவரு திடீர்னு ஷாக் ஆகுறாரு. பார்த்தா ரென்கோக்கும் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஆமா யார் நீ இந்த இடத்துல என்ன பண்றன்னு அவரு வந்து கேட்கவும், நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ வைக்கிறேன் அப்படின்னு லஞ்ச் பாக்ஸ காமிக்கிறான். ஓ! அப்படியா ஓகே. அப்படின்ட்டு அவரு வுட்டுட்டு இந்த ஸ்லாஷர் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து நைட் யாருமே ட்ரெயின் யூஸ் பண்றதில்ல. நீ எதுக்காக இதுல வந்தன்னு கேட்கவும், நான் முகின் ட்ரெயின பார்க்கறதுக்காக போறேன். இந்த ஸ்டேஷனோட கடைசில தானே இருக்குன்னு ரென்கோக்கு கேட்கவும், இல்ல அது அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்குன்னு அவன் காமிக்கிறான். அப்ப நான் ஓகே. நான் இடம் வந்துருச்சு அப்படிங்கவும், இங்கே வா அப்படின்னு அவரு கேட்கிறாரு. ஓடுற ட்ரெயின்ல இருந்து அப்படியே நம்ம ரென்கோக்கு குதிச்சிருதான். அந்த முகின் ட்ரெயின்ல நெறைய சம்பவங்கள் நடந்து ரத்த கறையாலாம் இருந்திருக்கிறதுனால, அத துடைக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம்ல வச்சு அத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காக்காவும் அந்த இடத்துல கூடவே தான் நின்னுட்டுருக்கு. ரென்கோக்கு போய் அந்த ட்ரெயின பார்க்குறான். ட்ரெயின ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா நீ யாருன்னு கேட்கவும், ஸ்டேஷன்ல இருந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு சாப்பாடு குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாப்பாடு வந்திருக்கு. எல்லாரும் வாங்க அப்படின்னு அவன் கூப்பிடுறான். ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துருப்பான் பாரு. அவன் ரொம்ப வேலை பார்த்து டயர்டா இருக்கான். அவன்ட்ட போய் குடுத்துருன்னு இன்னொருத்தன்ட்ட அந்த லஞ்ச் பாக்ஸ குடுத்து அனுப்புறான். ரென்கோக்கு அந்த ட்ரெயின பத்தி விசாரிக்கவும், இந்த ட்ரெயின நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்றதே நாளைக்கு நைட்ல இருந்து இது திரும்பவும் ஓட ஆரம்பிச்சுரும். இந்த இன்சிடென்ட் எல்லாம் இவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதுலருந்து நெறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு நைட்ல இருந்து இந்த ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சுருமான்னு ரென்கோக்கு கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்க, "டீமன், டீமன்" அப்படின்னு அந்த காக்கா கத்துது. உடனே ரென்கோக்கு ஓடி போய் பார்க்குறான்.
ரூம்ல உட்காந்துருக்கவனுக்கு லஞ்ச் பாக்ஸ குடுக்க போனவன பார்த்தா, அந்த ரூம்ல உட்காந்துருக்கவன டூமியன் புடிச்சு வச்சிருக்கு. நான் ஒரு காலத்துல ஹியூமனா இருக்கும்போது, எனக்கு நல்ல சாப்பாடே கிடைச்சதில்ல. இவன் கொண்டு வந்திருக்க இந்த சாப்பாடு கேவலமா தான் இருக்கு. எனக்கு ஸ்மெல்ல வச்சே நான் கண்டுபிடிச்சுருவேன். எது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு. டேஸ்ட்டா இருக்க ரத்தம் தான் என்னோட ஃபேவரைட் சாப்பாடு. ஆனா, இந்த லஞ்ச் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடு கேவலமா இருக்கு. ஏதோ இவனோட பிளட் மாரி. இந்த மாரி டேஸ்ட்டே இல்லாத பிளட்டெல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன். அதுக்கு பதில் அவங்கள நான் காயப்படுத்தி விளையாடுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லும். நான் உங்கள காப்பாத்துவேன்னு ரென்கோக்கு சொல்றான். முதல்ல நீ முடிஞ்சா என்ன புடின்னு செம ஃபாஸ்ட்டா மூவ் ஆவுறான். ரென்கோக்கு கத்திய வச்சு வெட்டலான்னு பார்க்குறான். அவன் மிஸ் ஆயிட்டான். என்னோட ஸ்பீடுக்கு முன்னாடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், "நீ ஸ்பீடா இருக்க நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு ஓவரா ஆட்டம் போடாத" அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவும், "உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்ல. நேத்துக்கு நீ என்ன பார்த்துருக்கணும். ஒரு பொண்ணோட உடம்புல நான் ஸ்க்ராச்சஸ போட்டு அவள செமையா கொன்னேன். அப்ப நீ என்ன பார்த்துருந்தனா இப்படி பயப்படாம பேச மாட்டேன்னு" அவன் சொல்லவும், "ஓ! அப்படின்னா இதுதான் நடந்திருக்கா? நேத்து நாங்க வந்தத பார்த்துட்டு தான் அந்த டீமன் பயந்து ஓடிடுச்சோன்னு நாங்க நெனச்சோம். நீ போனதுக்கு அடுத்தே நான் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ண காப்பாத்திட்டேன். அந்த பொண்ணோட உடம்புல இருந்த எல்லா ஸ்க்ராச்சஸுமே இப்ப ஹீலிங் ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் நார்மல் ஆயிட்டா" அப்படின்னு சொல்லவும், ஆனா, அவ மனசுக்குள்ள இருக்க காயம். அவ எப்பவுமே பயந்துட்டே தான் அவளோட லைஃப்ல இருப்பா அப்படின்னு அந்த டீமன் சிரிக்கவும், "நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா, அவளோட மனசுல இருக்க காயத்தையும் நாங்க ஹீலிங் பண்ணுவோம்" அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். அதே பொண்ண நான் திரும்ப தூக்குறேன்னு சொல்லவும், அவ ரொம்ப சேஃப்டியான பிளேஸ்ல இருக்கா. உன்னால முடியாதுன்னு ரென்கோக்கு சொல்லவும், "இந்த லஞ்ச் பாக்ஸ் அதான் உனக்கு குடுத்தவங்க ஸ்டேஷன்ல தானே இருப்பாங்க. அவங்கள நீ மீட் பண்ணியிருக்கல்ல. அப்ப அவங்கள நான் தூக்குறேன். அவங்க கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவன" அப்படின்னு அவனோட ஹார்ட்ட புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். கண் இமைக்கிற செகண்ட்ல ரென்கோக்கு அவன் கைய வெட்டிருதான். உடனே அந்த ஸ்லேஷர்ங்கிற டீமன் செம ஃபாஸ்ட்டா அங்கருந்து ஓடிருதான். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன் கைய ஹீலிங் பண்ணிட்டு, இந்த ஸ்டேஷன் நோண்டி ஓடிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க. நான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆளுங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவன காப்பாத்திரலாம் அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். அந்த காக்கா போயிட்டு மத்த டீமன் ஸ்லேயர்ஸ கூட்டிட்டு வருது. ஃப்ளேம் ஆஷிரா உங்களுக்கு எதுவும் இல்லையேன்னு கேட்கவும், இவனுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் குடுங்க. எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, ரென்கோக்கு அந்த ஸ்லேஷர தேடி போறான். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஓடிட்டு இருக்க ரென்கோக்கு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பிரீத்திங் எடுக்கவும், இப்ப செம ஃபாஸ்ட்டா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப பாட்டி அந்த பேத்தியும் அடுத்த லஞ்ச் பாக்ஸுக்காக எடுத்துட்டு கொண்டுட்டு இருக்காங்க. "வந்துட்டீங்களா?" இந்த ஸ்டேஷன் கண்டக்டர் கேட்குறான். அந்த சாப்பாடோட ஸ்மெல் இந்த இடத்துல தான் அடிக்கி. அவங்க கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்கன்னு அந்த டீமன் உள்ள வருது. "ஓ! கண்டக்டர் அதுவுங்களும் கீழ இறங்கி வந்துட்டீங்களா? வந்து சாப்பிடுங்கன்னு" அந்த பொண்ணு கூப்பிடுறா. பார்த்தா அந்த டீமன் வருது. அந்த பாட்டி லஞ்ச் பாக்ஸ தூக்கி அந்த டீமன் மேல அடிக்கிறாங்க. "இந்த கேவலமான மனுஷங்க சாப்பாட என்ன தைரியம் இருந்தா என் மேல தூக்கி போட்டுருப்பேன்னு" அந்த டீமன் கத்துது. "நீ இங்கருந்து ஓடிருன்னு" பாட்டி சொல்லவும், அந்த பொண்ணு அங்கருந்து தப்பிச்சு வர்றா. பார்த்தா டக்குனு அந்த டீமன் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அவள கொல்லலான்னு சொல்லிட்டு அது போகவும், ரென்கோக்கோ செமையா வந்து அதோட கால வெட்டிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்துறான். "உனக்கு எதுவும் அடிபடலையான்னு?" ரென்கோக்கு கேட்கவும், "ஆமா திரும்ப எப்படி நீங்க இங்க?" "அச்சச்சோ! என் பாட்டி" அப்படின்னு அவ கவலைப்படுறா. "என்ன தைரியம் இருந்தா சாப்பாட தூக்கி என் மேல அடிப்ப" அப்படின்னு அந்த டீமன் அதோட காலையும் டக்குனு ஹீலிங் பண்ணிக்கிடுது. ரென்கோக்கு அங்க வந்து நிக்கவும், "நீ எப்படி இவ்ளோ ஃபாஸ்ட்டா இங்க வந்த?" அப்படின்னு அந்த டீமன் கேட்குது. "நான் முதல்லயே சொன்னேன்ல, நீ ஃபாஸ்ட் தான். அதுக்குன்னு ஓவர் ஆட்டம் போடாதன்னு" அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். "ஓ! அப்படியா? நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் அந்த பாட்டிய கொல்றேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சா நீ என்னோட தலைய வெட்டி யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம்" அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே, "எனக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு அது தலைய வெட்டிட்டு, "நான் ஜெயிச்சுட்டேன்" அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். இந்த சீன் அந்த பாட்டி பார்க்கவும், அவங்களுக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வருது. ரென்கோக்கு இப்ப பண்ற மாரியே தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டிய யாரோ ஒருத்தவங்க காப்பாத்தியிருப்பாங்க. அவங்களும் அந்த டீமன வெட்டி முடிச்சுட்டு இதே மாரி தான் செஞ்சிருப்பாங்க. அந்த பாட்டிக்கு அது ஞாபகம் வந்தவுடனே, "நான் எப்படி இத மறந்தேன்?" அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவையும் என்னையும் இவரு தான் காப்பாத்துனாரு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும், 20 வருஷத்துக்கு முன்னாடினா அது எங்க அப்பாவா தான் இருக்கும். எங்க அப்பாவ பத்தி இப்படி கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவன் சொல்றான். அப்பன்னா டீமன்ஸ்லாம் உண்மையிலேயே இருக்கா? எனக்கு பயமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லவும், "நீ பயப்பட தேவையில்ல. இந்த உலகத்துல மத்த விஷயத்துக்காக நீங்க பயப்படலாம். ஆனா டீமன்ஸ்க்காக பயப்பட தேவையில்ல. நாங்க இருக்கோம்ன்னு" ரென்கோக்கு சொல்றான். "மத்தவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஸ்லேஷர நான் கொன்னுட்டேன். அப்பன்னா எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு அவன் கேட்கவும், "இல்ல. அந்த முகின் ட்ரெயின்ல இருந்த டீமனோட ட்ரேசஸ் வேற, இந்த டீமனோட ட்ரேசஸ் வேற. அது கண்டிப்பா இந்த ஸ்லேஷர் கிடையாது. 40 பேர் திடீர்னு காணாம போயிருக்காங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான டீமனா தான் இருக்கும். அது கண்டிப்பா அந்த ஸ்லேஷரா இருக்க வாய்ப்பில்ல. அந்த ஸ்லேஷர்ங்கிற டீமன் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான். நாளைக்கு நைட்டு ஓ! விடிஞ்சிருச்சா? அப்பன்னா இன்னைக்கு நைட்டு அந்த முகின் ட்ரெயின்ல நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்." அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். இன்னைக்கு நைட்டு திரும்பவும் அந்த முகின் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நியூஸ் பேப்பர்ல மொதற்கொண்டு வந்திருக்கு. அந்த பாட்டியும் பொண்ணும் எப்பவும் போல லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறாங்க. அந்த பாட்டி ரென்கோக்குக்கு ஃப்ரீயா ஒரு லஞ்ச் பாக்ஸ் குடுக்குறேன். இத நான் ஏத்துக்கிறேன். ஆனா மத்த எல்லா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நான் காசு குடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மொத்த லஞ்ச் பாக்ஸையும் வாங்கிக்கிறான். இப்ப அந்த பொண்ணுக்குமே டீமன்ஸ் வந்தா காப்பாத்த ஆள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்பதான் நமக்கு அந்த முகின் ட்ரெயினயே காமிக்கிறாங்க. முகின் ட்ரெயின பார்த்து யாரெல்லாம் பயப்படவே இல்ல. மக்கள்லாம் அதுக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் விக்கிற பொண்ணு வந்துட்டு, இனோஸ்கே ட்ரெயின் போட்டு முட்டிட்டு இருக்கும். யார்றா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. சில சின்ன பசங்க வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. ரென்கோக்குவும் அதே ட்ரெயின்ல தான் இருக்கான். ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்புது. ரென்கோக்கும் அந்த லஞ்ச் பாக்ஸ எடுத்து சாப்பிட்டு வழக்கம் போல டேஸ்டி அப்படின்னு கத்துறான். டான்ஜிரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதே ட்ரெயின்ல தான் ஏறியிருப்பாங்க. சீசன் 1 கடைசி எபிசோடு இதே மாரி தான் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி முகின் ட்ரெயின் மூவி பார்த்தவங்க கண்டிப்பா அந்த சீன்ல பார்த்திருக்கவே மாட்டீங்க.
ஏன்னா எபிசோட்ஸ்ல வந்துட்டு இந்த மாரி நெறைய சின்ன சின்ன புதுசான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. ஸோ முகின் ட்ரெய்னர் மூவிய பார்த்தவங்களுமே வந்துட்டு திரும்பவும் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.